ஹாய் ஹலோ வணக்கங்க. சென்னை வந்து கையோட உங்களுக்கு சூப்பரான ஒரு மேக்ஸ் சொல்லி தர போறாங்க. அதாவது வர்க்கம் மூலம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் ஓகேவா? சம பாருங்க. x⁴ - 12x³ + 42x² - 36x + 9. ஃபர்ஸ்ட் நம்ம எதை செக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுக்குகள் 4 3 2 1 0 குறைஞ்சிட்டு வந்திருக்கா, வரிசைப்படுத்தியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆன்சர் இப்போ லாஸ்ட் 9 இருக்கா, அப்போ 9ஓட வர்க்கமூலம் எத்தனை 3, அப்போ லாஸ்ட் ஆன்சர் 3ல தான் வரும். சரியா? நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். 1ஓட வர்க்கமூலம் எத்தனை 1, சேம் நம்பரை கொண்டு பெருக்கிறது. சரியா? அடுத்தது எக்ஸ், இதை அப்படி போட்டுக்கோங்க. 4க்கு வர்க்கமூலம் எத்தனை 2. சரியா? இனிமேல் இந்த 2 என்ன செய்யணும், பெருக்கி இங்கே போடணும். 1 பெருக்குனா 1, x அடுக்கு 2 x அடுக்கு 2 பெருக்குனா x அடுக்கு 4. சரியா? சிம்பிளாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேன்சல் ஆயிடுச்சா? இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். புரிஞ்சிருச்சா? ரெண்டாவது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரை 2 கொண்டு பெருக்கி போடணும். அப்போ 2x². ஓகேவா? அடுத்தது 2 ஸ்டெப்பை கீழே இருக்கணும். -12x³ + 42x². புரிஞ்சிருச்சா? அடுத்து சிம்பிள் போடணும். பார்த்தீங்களா இங்கே என்ன இருக்கு மைனஸ், அந்த சிம்பிள் மேலேயும் போடுங்க இங்கேயும் போடுங்க. எருமை இங்கே 12 இருக்கா, இங்கே எத்தனை இருக்கு 2ஆம் நம்பர் இருக்கு. இந்த 2 கூட எதை பெருக்குன்னா 12 வரும், 6 தானே. அப்போ அந்த 6 இங்கே போடுங்க, அதே 6 இங்கே போடுங்க. x அடுக்கு 2. அடுத்தது என்ன வரணும் x அடுக்கு 1. புரிஞ்சிருச்சா? அடுத்தது இனிமேல் இந்த -6x கொண்டு இது எல்லாத்தையும் பெருக்குங்க. அப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய அதே நம்பர் தான் வரும். வேணுமா? மைனஸ் பெருக்குன்னா ப்ளஸ் 36x². ஓகேவா? இப்போ இங்கே x² இருக்குன்னா இங்கே x² தான் வரும். சரியா? இனிமேல் இதில் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. கேன்சல் ஆயிருமா? மைனஸ் இனிமேல் 42ல இருந்து 36 கழிங்க 6x². மிச்சம் இருக்கக்கூடிய 2 டேர்மை கீழே இருக்குங்க. 36x + 9. ஓகேவா? என்னமா அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இது ஆல்ரெடி நம்ம 2 கொண்டு பெருக்கிட்டோமா, அதை அப்படியே வைங்க. x² மைனஸ் இது நம்ம 2 கொண்டு பெருக்கல. அடுத்த ஸ்டெப்ல 12x 2 கொண்டு பெருக்கிக்கணும். அடுத்தது சிம்பிள் போடுங்க. இதுக்கு பக்கத்துல பிளஸ் தானே இருக்கு, பிளஸ் இனிமே இங்க 2 இருக்கா, இந்த 2 கூட எதை பெருக்குன்னா 6 வரும், 3 தானே. அந்த 3 இங்கேயும் போடுங்க இங்கேயும் போடுங்க. இனிமே இந்த 3 கொண்டு இதை அவ்வளோ அதையும் பெருக்கி இங்கே உள்ள போட்டுருங்க. பெருக்கெல்லாம் தெரியலன்னு கவலைப்படுறாங்க, இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிருங்க. அப்படிதான் வரும். இனிமேல் எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. கேன்சல் ஆயிருமா? ஸ்கொயர் ரூட் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ்குள்ள எழுதிக்கோங்க. மேலே இருக்கிறது தான் x² - 6x + 3. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சதை லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.